அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எப்படி பாக்குறீங்க சார் இந்த அறிவிப்பை, தாவேக்காவுடைய இந்த அறிவிப்பை? தாவேக்காவோட இந்த அறிவிப்பு மீண்டும் விஜய் குழப்பத்தில் இருக்கிறதா தான் காட்டுது. முதல் தீர்மானம் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் விஜய்க்குன்னு சொல்றாங்க. முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம், கூட்டணி பற்றி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் தான் அவருக்கு கொடுத்திருக்கு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன முடிவுன்னு அவர் தேர்தல் நேரத்தில் சொல்லலாம். அப்பொழுது அதன் அடிப்படையில் நான் சிஎம் கேண்டிடேட்டா நிற்க விரும்பல, எனக்கு இந்த கட்சி இவ்வளவு சீட்டு தராங்க, நான் சபார்டினேட்டா கூட நான் போகலாங்கிற ஒரு முடிவை அவர் எடுக்கலாம். ஆக இந்த முதல் தீர்மானத்தில் அவர் முதலமைச்சர் வேட்பாளரா அல்லது இன்னொரு முதலமைச்சர் வேட்பாளருக்கு சபார்டினேட்டா என்று முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை விஜய்க்கு கொடுக்குறாங்க. கொடுத்துக்கிட்டு இரண்டாவது தீர்மானம் விஜய் தலைமையில் கூட்டணின்னு சொல்றாங்க. விஜய் தலைமையில் தனித்து போட்டின்னு சொல்லல, விஜய் தலைமையில் கூட்டணின்னு சொல்றாங்க. அந்த வகையில இன்னைக்கு விஜய ஒரு ஆப்ஷனா வச்சிருக்கிறவங்க நம்ம பார்த்த வகையில அன்புமணி ராமதாஸ் விஜய ஒரு ஆப்ஷனாட்டு வச்சிருக்கிறாரு. அவர் விஜய் பிறந்த நாள்ல அரசியலிலும் சாதனை படைக்க வாழ்த்துக்கள்னு அன்புமணி சொல்றாருன்னா, அன்புமணி விஜய் ஒரு ஆப்ஷனா வச்சிருக்கிறாரு. அதே வேளையில அதுல என்ன முடிவு எப்படி எடுக்க போறாங்க, யார் யாருக்கு என்ன பலம்னு அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜய்க்கும் பாமகவில் ஒரு பிளவு சக்தியோட அதிக நிர்வாகிகளை கொண்ட 4 எம்எல்ஏக்களை கொண்ட அன்புமணிக்கும் என்னங்கிறத 2 பேரும் பேசி அதுல முடிவெடுக்க முடியும், அவர்கள் ஒன்றிணைவதாக இருந்தால். அதுபோல் ஓபிஎஸ் அவர்கள் இபிஎஸ்ஐ முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதே வேளையில அவரு இரட்டை தலைமை என்பதில் வழக்கு என்ன முடிவுக்கு வரப்போகிறது, மீண்டும் இரட்டை கையெழுத்து என்று வருமா என்ற எதிர்பார்ப்பு அவர் தேர்தல் ஆணையத்தில் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறார். எடப்பாடி பொதுச் செயலாளர் தேர்வு செல்லாது என்ற எதிர்பார்ப்பும் அவருக்கு இருக்கிறது. இதில் அவர் எதிர்பார்த்த ஒரு முடிவு வராவிட்டால் அவரும் விஜயை ஒரு ஆப்ஷனாக எடுப்பதற்கான வாய்ப்புக்கு சாத்தியக்கூறுகளை விஜயின் பிறந்தநாள் வாழ்த்தில் அவரும் கூறியிருக்கிறார். அடுத்தபடியாக கிருஷ்ணசாமி அவர்களும் விஜயை ஒரு முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்வதற்கு தயார் என்ற அடிப்படையில் தன் கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். ஆக விஜய் இன்னொருத்தர் தலைமையில் சபார்டினேட்டா போகிறாரா அல்லது அவர் தலைமையில் வாய்ப்பு வசதிக்கு ஏற்ப பேச்சுவார்த்தைக்கு ஏற்ப ஒத்த கருத்தில் விஜயும் அன்புமணியும், விஜயும் ஓபிஎஸும், விஜயும் டாக்டர் கிருஷ்ணசாமியும் உருவாகி ஒரு கூட்டணி அமைக்கப் போகிறாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆக விஜய் மீண்டும் நாம் தமிழர் சீமான் போல் 214 தொகுதியிலும் போட்டி, திமுக எதிர்ப்பு, அண்ணா திமுக எதிர்ப்பு, காங்கிரஸ் எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு என்று ஒரு முடிவு, தீர்க்கமான உறுதியான முடிவு, கிளாரிட்டியோட கூடிய உறுதியான முடிவு எடுப்பாமல் இன்னும் தன் உறுதியான முடிவை எடுப்பதற்கான கால அவகாசத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் விஜய் பிரைமரி போல்ஸா சபார்டினேட்டா போல்ஸா என்பதில் விஜயை தெளிவுபடுத்தவில்லை என்பதே 100% உண்மை. முதல் தீர்மானத்திற்கும் 2வது தீர்மானத்துக்குள்ள வித்தியாசம், விஜய் முதல்வர் வேட்பாளரா சபார்டினேட்டா என்பதில் அவர்களுக்கு இன்னும் தெளிவு வரவில்லை என்பதைத்தான் காட்டுகிறது. அப்ப இந்த விஜயோட இந்த முடிவுல அப்படின்றதுல கடைசி நேரத்துல எலெக்ஷன், அந்த கடைசி நேரத்துல மாற்றம் வரக்கூடிய சாத்தியங்கள் இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? கண்டிப்பா தனித்து போட்டியிட போகிறேன்னு சொல்லியே கூட்டணி பேரத்தை அதிமுக பேசுறது கூட, மாநாடு பலங்காட்டுறது எல்லாத்த கூட விஜய் பயன்படுத்தலாமே. ஏன்னா இறுதி முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் விஜய்க்கு கொடுக்கும் போது என்னால தனிச்சு நின்று ஒரு கொள்கையை சொல்லி மக்களை சந்திச்சுக்கிட முடியாது, அதற்கான சூழல் எனக்கு இல்லை, அதனால நான் சபார்டினேட்டாட்ட இந்த கட்சி இவ்வளவு சீட்டை தர்றாங்க, இதை நான் ஏற்றுக்கிட்டு போறேங்கிற ஒரு முடிவை எடுக்கக்கூடிய அதிகாரம் விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்குதே முதல் தீர்மானத்துல. சோ அந்த இடம் மீண்டும் குழப்பத்தை தான் தாவேக்கா அவர்களும் குழம்பி மக்களையும் ஊடகவியலாளர்களும் குழப்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.